தடவை காட்டியிருக்கிறோம். ஆனால் பிள்ளை இந்த முறை நாங்கள் காட்டுவோம் என்று சொன்னாங்க. அதற்கு தங்களுக்கு எதை காரணப்படுத்துறதுல பார்த்தோம்னு சொன்னா சபையில கட்சி சார்ந்தோ சொல்லல தங்களுக்கு போக கூடியிருக்கின்றோம். அதுல ஒன்று நாங்கள் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பானது. உண்மையாகவே நாங்கள் பிரச்சார வேலைகளிலே பொது கட்டமைப்பாக வங்கி பிரச்சாரம் செய்கின்ற வேலைகளிலே பல வயது முதிர்ந்தவர்கள் எங்களுக்கு திருப்பி பிரச்சாரம் தற்போதைய அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாகவும் நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல், நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல், நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல், அது சம்பந்தமாக சமகால அரசியல் தொடர்பாக கலந்துரையாடுவது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கலந்துரையாடுவது வழமை. அந்த வகையில் இன்றைய தினம் நமது குறுகிய கால அழைப்பை எண்ணி வந்த அனைவருக்கும் ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பொதுவாக தமிழர் தரப்பாக அநேகமாக ஒட்டுமொத்தமான தமிழர் தரப்பு தமிழ் காங்கிரஸ் வழக்கம் போல இந்த களத்திலும் வெளியில் நின்றது. தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவினர் சஜித் பிரேமதாசா ஒரு சிங்கள தரப்போடவர்கள் வேலை செய்தார்கள். நாங்கள் வளமைக்கு மாறாக தான் சொல்லுவோம். இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் களத்திலே இறக்கி நாங்கள் சில விடயங்களை முன்னெடுப்பதற்காக வேண்டிய குறிப்பாக தமிழர் தரப்பு ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்கிற ஒரு விடயத்தை வலியுறுத்தும் முகமாக நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை மேற்கொண்டிருந்தோம். யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை கிளிநொச்சியை சீர்காமல் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மிக கணிசமான வெற்றியை அடைந்தோம். கடந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி சின்னத்திலே தேர்தலில் நின்ற பொழுது 80,000 வாக்குகளை தான் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பெற்றோம். ஆனால் சங்கு சின்னத்திலே இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் கூட நாங்கள் 96,000 வாக்குகளை நாங்கள் பெற்றோம். கிளிநொச்சி மாவட்டம் இந்த தடவை சங்கு சின்னத்தோடு நின்றிருக்கவில்லை. அதனால் நாங்கள் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என்கிற அந்த தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் கிழக்கு அதே போல வன்னி மாவட்டம் போன்ற இடங்களிலே குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், அதே போல இஸ்லாமிய சகோதரர்கள், இவர்கள் எல்லோரும் மிக கணிசமாக வாழ்கிற காரணத்தினால் அந்த பிரதேசங்களில் எதிர்பார்த்த பெறுபவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. ஆனால் அதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. எப்பொழுதும் பொதுவாக வாக்காளருடைய மனோநிலை ஒரு இலட்சியத்துக்காக கொள்கைக்காக வாக்களிப்பவர்களை தவிர்த்து ஒரு பகுதியினர் எப்பொழுதும் தங்களுடைய தேவைகள் சலுகைகளுக்காக வாக்களிக்க பழக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார். இப்பொழுது கூட சிலர் சொல்லுகிறார்கள், யாழ்ப்பாண மாவட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மகேஸ்வரன் அவர்களும் அதே போல விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் தென்னிலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைக்கிறதோ அவர்கள் இங்கே இந்தியாவில் இல்லை. அங்கே ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை விளக்குற பொழுதெல்லாம் இங்கே அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துள்ளார்கள். இந்த தடவையும் அவர்களுக்கு வரப்போவதில்லை. அதே போல மைத்ரி மஹிந்த ஆட்சி அங்கே அமைக்கிற பொழுது இங்கே அங்கஜன் ராமநாதன் போன்றவர்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் மிக்க அரசியல்வாதிகளாக இங்கே திரும்பினோம். இந்த முறையெல்லாம் அவர்கள் எடுபட போவதே இல்லை. அவர்கள் ஒரு மிக 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 சொற்பமான வாக்குகளை தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அவர்கள் ஒரு போட்டியாளர்களாகவே இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை அங்கஜன் ராமநாதன் ஒரு போட்டியாளராகவே இருக்க போவதில்லை. வேலைவாய்ப்பை கொடுப்பேன், அபிவிருத்தியை செய்வேன் எல்லாம் அவரால் சொல்லிடலாம். இருக்கைக்குள்ளேயே ஒன்றும் செய்யல. அது அப்படி ஒரு நிலைமை சில நேரங்களில் இந்த தடவை ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை இந்த அவர் என்னதான் வடக்கு கிழக்கை உடைப்பதற்கு இணைந்திருந்த வடக்கு கிழக்கை உடைக்கிறதுக்கு நீதிமன்றம் போன கட்சி, அதே போல யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ராணுவத்தினருக்கு மிக கணிசமானவர்களை சேர்த்து அனுப்பியிருக்கக்கூடிய கட்சி, அதெல்லாம் அந்த விடயங்களை எல்லாம் மறந்து எங்களுடைய மக்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு வாக்களிப்பார்களா என்பது மாதிரியான கேள்வி பலமாக எங்கள் மத்தியில் இருந்தாலும் கூட சில 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 முகநூல்களிலே சில நண்பர்கள் இப்படியான சில செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிற பொழுது எங்கெல்லாம் எங்களுக்கு கோபம் பெறும் என்னன்னா, நாங்கள் இன்னும் சரியான முறையில் மக்கள் மத்தியிலே அரசியல் திட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்பது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி
இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் எங்களுக்கு தெரியும். தமிழ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மிக செயற்படாத ஒரு நிலைமை இருக்கிறது, முடங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. என்றால் மின்சார கதிரையே மஹிந்த ராஜபக்சவை ஏற்றுவோம் என்பதுதான் அவர்களுடைய கோஷமாக இருந்தது. போன தேர்தல் களத்தில் எதுவுமே செய்திருக்கவில்லை. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியேயோ எந்த ஒரு துரும்பைத்தன்மை நகர்த்துவதற்கான ஒரு முயற்சியில் கூட அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எந்த விவாதமாக இருந்தாலும் நாங்கள் அந்த விவாதத்தில் கூட அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது வேறுபடியாக அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த களத்தில் நாங்கள் ஒன்றுபட்ட ஒரு தரப்பாக நாங்கள் தேர்தலை சந்திப்போமே ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலே மிக மிக கணிசமான ஒரு ஆதரவை வடக்கு கிழக்கு முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நாங்கள் நம்புகிறோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள், இது தொடர்பான விளக்கங்கள், இது தொடர்பான விடயங்கள் எல்லாம் உங்களுக்கும் நீங்களும் இப்பொழுது கருத்து சொல்லுகிறது நான் நம்புகிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் ஒட்டுமொத்தமாக இது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம். நன்றி.